எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான கேரட் பிக்கிள் எப்படி பண்ணலான்னு சொல்லி தர போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட் துருவினது, பொடி பொடியாக நறுக்கவும் செய்யலாம். துரி வச்சுருக்கேன், ஒரு கப் எடுத்திருக்கேன். 2 ஃபுல் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, லெமன் ஜூஸ், தேவைக்கேற்ப உப்பு. பாருங்கள், கேரட் நான் இந்த கப்புக்கு 2.5 கப்பு கேரட் துருவினது எடுத்துருக்கேன். நான் இது நம்ம கையிலையும் நறுக்கலாம். கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆனியன் சாப்பரில் துருவலாம். நீங்கள் மிளகாத்தூள் தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். பாருங்கள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், உப்பு பார்த்து போடுங்க. தேவைக்கு நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கேஸ் பற்ற வச்சு பேன் வச்சுட்டேன். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நம்ம சாதா ஆயிலையும் பண்ணலாம், ஆனால் நல்லெண்ணெய் மணமாக இருக்கும். எண்ணெய் தேவைக்கு உங்களுக்கு ஜாஸ்தி கம்மி உங்கள் தேவை. அது பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த கடுகு போடலாம். நம்ம பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது. பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சதும் இந்த கருவேப்பிலையை போடலாம். கருவேப்பிலை ட்ரையாக எடுத்துங்க. அது பாருங்கள், ஈரமாக அப்படியே போடாதீங்க. ஃபேன் காற்றுல வச்சு காய வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டாச்சு. கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே இந்த கேரட்டில் கொட்டுங்க. அவ்வளோதான். ஊற்றின உடனே கிளறிடுங்க. மிளகாத்தூள் தீஞ்சு போயிடும். இந்த கிளறி விட்டுட்டு பாருங்கள், இந்த லெமன் ஜூஸ் பாருங்கள், 2 3 ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வேணுன்னா போட்டுக்கலாம். எது பண்ணாலும் டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணால் தான் அந்த சுவையே வரும். நமக்கு அந்த ரசனை வேணும். அப்போ தான் எல்லா டிஷ்ஷஸும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு இன்ஸ்டன்ட் கேரட் ஊறுகாய் ரெடி. இவ்வளோ ஹெல்த்திங்க. பச்சையாக கேரட் கொடுத்தா பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணோன்னா இது நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி வேணால் ஊற்றினா நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் தூக்கின மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஊறுகாய் கெடாமல் இருக்கும். இது நீங்கள் துருவி கூட பண்ணலாங்க. இந்த மாங்காய் துருவுற மாதிரி துருவரில் துருவிட்டு சாஃப்டாக இருக்கும். துருவி பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். தொக்கு மாதிரி இருக்கும். இதே ப்ரொசீஜர் தான். டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க.